ஐபிஎல் தொடரில் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 17வது ஐபிஎல் சீசன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்று ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஐதராபாத் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் கிளாசன் அதிகபட்சமாக 50 ரன்கள் குவித்தார். இதையடுத்து 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ஜெய்ஸ்வால் 42 ரன்களும், துருவ் ஜூரெல் 56 ரன்களும் சேர்த்தனர். 20 ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 139 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் ஐதராபாத் அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்தது. சென்னை சேப்பாக்கத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஐதராபாத் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது.